பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் வேதமே மனமகிழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். உண்மையிலே இந்த வேதமே மனமகிழ்ச்சி நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அறிந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து பைபிளை நல்லா மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய பேர் சொல்லுகிற காரியம், பைபிள் மெடிடேஷன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று. அதுவும் நிறைய பேர் இந்த சாட்டர்டே ப்ரோக்ராம் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உண்மையிலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆமென். கடந்த வாரங்களில் நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து 8 காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், களிம்புகள், கடினமான காரியங்கள், இன்னும் பார்க்கும் பொழுது கலகக்காரராய் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய கரம் நம் மீது இருக்கும்போது எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நடப்பிப்பார், ஆண்டவர் இருக்கக்கூடாது, கர்வம், இன்னும் ஆண்டவர் நம்மை காவல்காரனாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து தான் இன்னைக்கும் நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து. அதற்கு முன்பதாக ஒரு ஜெபத்தை செய்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலும் வேதமே மனமகிழ்ச்சி என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாய் நீங்கள் எங்களோடு கூட பேச போறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வசனத்தை எப்பொழுதெல்லாம் நாங்கள் தியானிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களப்பா. அதே போல இன்றைக்கு இந்த வேத வசனங்களை எங்களோடு இணைந்து தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் அப்பா. இன்றைக்கு நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, நீரே இடைப்படுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். உண்மையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் என்றாலே ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதனால் வாசிக்கவே மாட்டோம். ஆனால் கடந்த சில வாரங்களாக நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து வருகிறார். குறிப்பாக பார்த்தா நம்ம வாழ்க்கையிலிருந்து களைந்து போட வேண்டிய நிறைய காரியங்கள், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் நம்மை அர்ப்பணிப்பதற்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலேருந்து அவை எல்லாவற்றையும் எடுத்து போடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். உண்மையிலே நம்ம கலகம் பண்ணுகிறவர்களாக இருந்தோம், அது எந்தெந்த விதத்தில் கலகம் பண்ணுகிறோம் என்பதை கற்றுக் கொடுத்தார். கடின இருதயம், கடின பாஷை, கடின முகம், எப்படிப்பட்ட காரியங்களையும் நம்ம தூக்கி போட ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, நிறைய கர்வம், அதாவது பெருமை, மேட்டிமை நமக்குள்ளே, குடும்பத்தை குறித்து, நம்முடைய பொசிஷனை குறித்து, செல்வத்தை குறித்து, அழகை குறித்து, இப்படிப்பட்ட நிறைய கர்வங்களை எல்லாம் தூக்கி போட ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பிசாசு விதைத்த களைகளை நம்ம பிடுங்கி போட, அவை அக்கினியால் சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். களிம்புகள், அதாவது ஒரு நல்ல ஒரு வெள்ளி அல்லது பொன்னை நல்ல ஒரு உடைமையாக, ஒரு பொருளாக, ஆபரணமாக செய்யணும்னா அதில் இருக்கிற களிம்பு நீங்கள் சுத்திகரிக்கப்படணும். அதே மாதிரி என்னென்ன களிம்புகள், தேவையில்லாத பொருட்கள், விலக்க வேண்டிய காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்து சுத்திகரிக்கும் அக்னியினால் சுட்டரித்து அதை வெளியேற்ற ஆண்டவர் கிருபை பாராட்டினார். தொடர்ந்து கசப்பு, பல வருடங்களாக இருக்கிற கசப்பு, பழைய பகை, இவை எல்லாவற்றையும் களைந்து போட்டு மன்னிக்க, மறக்க, யோசேப்பை போல வாழ கர்த்தர் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, நமக்கென்று கர்த்தர் வைத்த நோக்கம், கர்த்தருடைய நோக்கம், அதாவது நம்ம காவலாளிகளாக இருக்கணும். காவலாளி எப்படி இருக்கணும்? விழித்திருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மற்றவர்களை எச்சரிக்கணும், ஜெபிக்கணும், அப்புறம் பாதுகாக்கணும், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும், இன்னும் பார்த்தா ஆயத்தப்படுத்தணும், ஆயத்தப்படணும் வருகைக்கு. இப்படி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கரெக்டாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் எப்படி நம்மை வழி நடத்துகிறது, என்னென்ன காரியங்கள்ல கர்த்தருடைய கரம் செயல்படுகிறது என்பதையும் அழகாக கற்றுக் கொடுத்தார். நீங்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் இது இன்னையோடு நீங்கள் முடிகிற மாதிரி நினைக்காதீங்க.
ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஒரு 2-3 நாட்கள் எடுத்து திரும்பவும் இந்த ப்ரோக்ராமை திரும்ப நீங்கள் போட்டு பார்த்து உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து எல்லா காரியங்களையும் விலக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கிருபைக்காக நீங்கள் கெஞ்சும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கொண்டு கர்த்தர் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். உங்கள் மூலமாக கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென், ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஸோ மழை என்று சொன்னாலே ஒரு ஆசீர்வாதம் தான், ஒரு பிளெஸ்ஸிங் தான், ஒரு சந்தோஷம் தான். அதுவும் மழைன்னு சொல்லும் போது வானத்துல இருந்து வருகிற ஒரு காரியமா இருக்கிறபடினால அது வானத்துக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில அந்த மழையினால பூமி செழிப்பாகிறதுனால பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அதே வேளையில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஏனென்றால் நம்ம பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், சுத்திகரித்து இருக்கிறார், நோக்கத்தை நம்மளை நிறைவேற்ற நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் வானத்திலிருந்து வருகிற அந்த மழையை போன்ற ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல கூட யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் காலை மக்சாலை ஆசீர்வதிக்கும் பொழுது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஆசீர்வாதமான நிலங்களை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். உபாகமம் 11:11 கூட ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குள்ள தேசம், அது வானத்தின் மழை நீரை குடிக்கும் தேசம் என்று ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே ஆண்டவர் வானத்தின் ஆசீர்வாதங்கள், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சேர்த்து தான் கொடுப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தா, முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதம் கூட கொடுக்கப்படும். 3 யோவான்ல கூட பார்க்கும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருன்னு ஆண்டவர் சொல்லுவார். மேலானவைகளே நாடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்ம சந்தோஷமாய் சம்பூரணமாய் வாழும்படி தான் ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஸோ முதல்ல நம்ம பார்க்கலாம் ஆவிக்குரிய பிளெஸிங்ஸ் என்ன. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து நம்ம அதை பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்குற வசனம் அதே 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். ஸோ முதல்ல பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருப்பார், அவர் நம்மை ஆளுகை செய்வார் என்று அர்த்தம். ஆமென். ஸோ ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கிறது, அதாவது வேதத்துல ஒரு வசனம் உண்டு, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஸோ நம்ம ஒவ்வொருவருமே கொடுத்து வச்சவங்க, ஏன்னா ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்கே. அப்போ எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும், இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இன்னும் நிறைய இடங்கள்ல பார்க்கும்பொழுது, நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று நம்ம நிறைய வசனங்கள்ல பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் நமக்கு தேவனா இருப்பார். ஆமென். அவர் நமக்கு பிதாவாய் இருப்பார், தகப்பனாய் இருப்பார், தேவனாய் இருப்பார், நம்மை ஆளுகை செய்வார், நமக்குள் வாசம் பண்ணுவார், நமக்குள் உலாவி வருவார். இதெல்லாம் ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவன் என்று சொல்லும்போது ஆளுகை செய்கிறவர் என்று சொன்னீங்க. ஸோ ஆளுகை செய்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா ராஜா, இல்லையா? ஸோ ஆண்டவர் நம்முடைய ராஜாவாய் இருப்பார். ஸோ ராஜாவாய் இருப்பார் என்று சொல்லும்போது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. மீகா 2:13 நம்ம வாசிக்கலாம்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஸோ கர்த்தர் நம்மளுடைய ராஜாவா இருக்கும் பொழுது, நம்மளுக்கு முன்பாக அவர் செல்லும் போது எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுவார். ஸோ நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறதோ, ஆண்டவரை நம்ம முன்பாக வைக்கும் பொழுது, ஆண்டவரை நம்மளுடைய வாழ்க்கையில அவர் தேவனா இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய ராஜாவா இருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு பிளெஸ்ஸிங், ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங் 36ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இங்க சுத்திகரிப்பின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்க குறிப்பிடுகிறார். ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம வாழும் பொழுது இரண்டாவதாக நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பரிசுத்தம். ஒரு பரிசுத்தமான ஒரு ஆத்மாவை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ இந்த பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமாய் வாழ்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு காரியம். நம்முடைய சிந்தையில கூட பரிசுத்தமாய் காணப்படணும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது இந்த பரிசுத்தமாகிய இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆமென். சுத்தமான ஜலம் தெளித்து சுத்தமாக்குவேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய இரத்தத்தை குறிக்கிறது. அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவுகிறவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல என்னென்ன கடினமான இருதயம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டு சதையான இருதயமா மாற்றுவேன்னு சொல்றார். ஸோ உண்மையிலே ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம வாழ ஒப்பு கொடுத்தாலே போதும், ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை வாழ வைப்பார். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், அவருக்கு பிரியமாக நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு வழிகாட்டுவார். பைபிள் இருக்குது, பைபிளை எத்தனை பேர் வாசிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அந்த வசனத்தின்படி நடக்கிறதா முக்கியம். ஸோ இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களை ஆசீர்வதித்து உங்களை போதித்து நடத்துவேன், உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்வது போல உங்கள் உள்ளத்துல வசனத்தை எல்லாம் வைத்து உங்களை நடத்துவேன், அவைகளை கை கொள்ளும்படி கிருபை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஸோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இப்போ 128ஆம் சங்கீதத்தை பார்த்தா கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவனை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, வசனத்தில் கட்டப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கும் பொழுது மத்தேயுல பெருமழை வந்தது, பெரும் காற்று அடித்தது, ஆனா வசனத்துல கட்டப்பட்ட, வசனத்துல அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வசனத்தின்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். ஆனா அந்த வசனத்தின்படி வாழ கிருபை கொடுக்கிறது நமக்கு ஆண்டவர் தான். அடுத்ததாக எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிற காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மற்றொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மை ஒரு பெரிய சேனையாய் நிற்க வைக்கிறார். இந்த நாட்கள்ல எழுப்புதலுக்கு ஒரு பெரிய சேனை தேவை, கர்த்தருக்காக வாழ்வதற்கு ஒரு பெரிய சேனை தேவை, தேசத்துக்காக திறப்புல நின்று ஜெபிப்பதற்கு ஒரு சேனை தேவை. அப்படிப்பட்ட ஒரு சேனையாக கர்த்தர் நம்மை காலூன்றி நிற்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? நம்மை கம்ப்ளீட்டா ஆண்டவருடைய கரத்துல சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே ஆவியை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, நம்மை ஒரு பெரிய சேனையாக காலூன்றி நிற்க வைக்கிறார். உண்மையிலே இதுதான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவருக்கு ஊழியம் செய்வதற்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லையா? நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை நிற்க வைக்கிற தேவனா இருக்கிறார்.
அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இன்னும் நம்ம 38ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 38:15. அப்பொழுது நீயும் உன்னுடனே கூட திரளான ஜனங்களும் வடதிசையில் உள்ள உன் ஸ்தானத்திலிருந்து வருவீர்கள். அவர்கள் பெரிய கூட்டமும் திரளான சேனையுமாய் இருந்து எல்லாரும் குதிரைகளின் மேல் ஏறுகிறவர்களாயும் இருப்பார்கள். முதல்ல பார்த்தோம், மகா பெரிய சேனையாய் காலூன்றி நின்றார்கள். இங்க பார்க்கிறோம், ஒரு திரளான சேனையா இருந்து குதிரையின் மேல் ஏறுகிறவர்களா இருப்பார்கள். ஸோ காலூன்றி நிற்கிறது அப்படின்னா ஒரு காலாட்படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அடையாளமா இருக்கிறது. இங்க பார்க்கும் பொழுது குதிரையில ஏறுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது யுத்த வீரர்களை குறிக்கிறது. ஸோ குதிரை வீரர்கள் ஒரு யுத்தத்துக்கு ரெட்டியா அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் சின்ன குழந்தைகளா கத்தர் வைக்கிறது இல்லை, படிப்படியாய் கத்தர் நம்மை வழி நடத்தி அபிஷேகத்தை கொடுத்து நம்ம யுத்த வீரர்களாக கத்தர் நிற்க வைக்கிறார். ஆமென். இங்க யுத்த வீரர்கள், குதிரை வீரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எபேசியர் 6:12 நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்மளுக்கு போராட்டம் இல்லை. ஸோ இங்க குதிரைகள் மேல் ஏறுகிறவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னது போல ஒரு யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிறவர்கள். எபேசியர் 6 நம்ம வாசிச்சது போல பிசாசின் கிரியைகளுக்கு நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சேனையாக நம்ம எழுப்புவார். உண்மையில யுத்தத்துக்கு போகணும்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆவியின் வரங்களினால வல்லமையினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். அதுதான் இதுல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. எப்போனா சும்மா எல்லாரையும் நிரப்பிட மாட்டாரு. அவர் முதல்ல நமக்கு கற்றுக் கொடுத்தபடி தேவையில்லாத காரியங்களை விலக்கி கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம யுத்த வீரர்களா நிற்க வைப்பார். இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது 38ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பெருங்காற்றை போல எழும்பி வருவாய், நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னுடனே கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். இங்க பார்க்கிறோம், பெருங்காற்றை போல எழும்பி வருவாய். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஊழிய பாதையில முதல்ல காலூன்றி நிற்க செய்வார். விழுந்து கிடந்த உலர்ந்து போன எலும்பை காலூன்றி நிற்க வைப்பார். அடுத்ததாக ஒரு பெரிய குதிரையில ஏறக்கூடிய அளவுக்கு யுத்த வீரர்களாய் மாற்றுவார். இங்க பார்க்கிறோம், பெரும் காற்றை போல எழும்பி வந்து தேசத்தையே மூடுவீர்கள் சொல்றார். ஸோ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. சங்கீதத்துல ஒரு வசனம் உண்டு, தம்முடைய ஊழியக்காரர்களை காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் மாற்றுகிறார். ஸோ காற்று எல்லா இடமும் வீசுகிறது போல நம் மூலமாக ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தேசம் முழுவதும் கொண்டு போகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். நீங்களும் ஆசைப்படலாம், நானும் ஊழியம் செய்யணும்னு விரும்பலாம். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து உங்களை பெருங்காற்றாய் அக்னி ரதமாய் கர்த்தர் மாற்றி உங்களை தேசங்களுக்கு பயன்படுத்துவார். ஆமேன். பெருங்காற்றுன்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 120 பேர் மேல் வீட்டறையில கூடியிருக்கும் பொழுது ஆவியானவர் பலத்த காற்றாக அவர் இறங்கி வந்தார். அவர்கள் மேல அந்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கிருந்து அந்த மக்கள் எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும் கடந்து போய் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் அவங்க போய் சுவிசேஷத்தை சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுவும் இதுவும் அப்படியே ஈக்குவலா இருக்கு. ஆமா, ஆவி இறங்கும் போதுதான் நம்மளும் ஒரு பலத்த காற்று மாதிரி ஆகிறோம். ஸோ நம்ம இதெல்லாம் ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், என்னை இப்படி பயன்படுத்துங்க அப்படி நீங்க கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே வேளையில விளக்க வேண்டிய காரியங்கள், களைந்து போட வேண்டிய காரியங்கள், சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களை இப்படி பயன்படுத்துவார். அடுத்ததாக நம்ம 29ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 29:21 வசனம். அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார்.
ஆமென். இங்க பார்க்கிறோம் தாராளமாய் பேசக்கூடிய ஒரு வாய். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக நின்று பேச வேண்டியதை பேசுவதற்கு, தாராளமாய் பேசுவதற்கு கர்த்தர் நம்முடைய வாயை திறப்பேன் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியிடத்துல சொல்லும் பொழுது, நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என்று சொல்லுகிறார். அப்போ இங்க சொல்லுகிறார், தாராளமாய் வாயை திறந்தாலே கர்த்தருடைய வார்த்தை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பவுல் கூட வந்து லெட்டர்ஸ்ல எழுதும்போது ஆண்டவர் எனக்கு வாக்கு வல்லமை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுதுவார். ஸோ ஊழியம் செய்வதற்கு வாக்கு வல்லமை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அந்த வசனங்களை சொல்வதற்கு, பிறருடைய மனதை ஈர்ப்பதற்கு, அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு அந்த வாக்கு வல்லமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மோசேயை கூட ஆண்டவர் அழைக்கும் போது, நான் திக்குவாய் மந்த நான் உள்ளவன் சொல்லும் போது, நான் உன்னுடைய வாயா இருப்பேன்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஆனா அவன் கேட்கல. அதுக்கப்புறம் ஆரோனை கர்த்தர் அனுப்புனார். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய வாயையும் கர்த்தர் திறந்து பேச வைத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம், நான் என்ன ஊழியம் செய்ய முடியும், என் வாயில ஒரு வார்த்தை கூட வராதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு தாராளமாய் பேசக்கூடிய வாயை கர்த்தர் கொடுப்பார். இதை நினைக்கும் போது என்னுடைய காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. காலேஜ் நான் படிக்கும்போது கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, அப்போ ப்ரொஃபஸர் கொஸ்டின் கேட்டு என்னை எழுப்பி விடுவாங்க, கிறிஸ்டி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணு அப்படின்னா, ஒரு நாள் கூட என் வாயை திறந்ததே இல்லை. வாயே திறக்க மாட்டேன். ஏன்னா வாயை திறந்த வார்த்தையே வராது. அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸ் வரும், பாஸ்ட் டென்ஸ்க்கு ஃபியூச்சர் டென்ஸ் வரும். என்ன பேசுகிறோன்னே தெரியாது. அப்படி ஒரு ஒரு ரொம்ப ஷை டைப். அப்புறம் முதலாக அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு மெசேஜ் கொடுக்கணுன்னு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினார். அப்போ பாப்பா வந்து நீ முதல் மெசேஜ் கொடு, பெண்கள் மத்தியில் கொடு அப்படின்னு சொன்னபோது மெசேஜ் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். வச்சுட்டு நான் அங்கே பேச போய் எழும்பி நிற்கிறேன், வார்த்தையே வர மாட்டேங்க. ஆன்னு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னுடைய ஃபஸ்ட்டு மெசேஜ் எவ்வளோ நேரம் தெரியுமா? 15 நிமிஷம்தான். 15 நிமிஷம் கூட என்னால் பேச முடியல. அதுக்கிடையில 10 முறை யோசித்து பேசினேன். ஒரு கட்டத்தில் 15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு பாப்பாவை கூப்பிட்டு, நீங்கள் வந்து ஜெபம் நடத்துங்க, இப்பொழுது சகோதரர் வந்து ஜெபம் பண்ணுவார்கள்ங்கிறத மட்டும் போல்டாக சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நான் நினச்சி பார்க்கேன் அந்த நாளை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து பேச இன்னைக்கு பார்த்தா டெய்லி பேச, ஜெபம் நடத்த, நிறைய செய்திகளை கொடுக்க, சில சமயம் 1.5 மணி நேரம் போதுமான்னு கேட்பாங்க. ஓகே சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு அந்த 1.5 மணி நேரம் கூட சில சமயம் பத்தாது. அது மாத்திரமல்ல, அழகாக பாடல்கள் எழுதுகிற அந்த இதையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையிலே ஆண்டவர் என்னைக்கு இப்படி ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. அடுத்தது இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். இந்த வசனத்தெல்லாம் நான் வந்து இதெல்லாம் இப்படி ஒரு வசனம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நிறைய வாசிப்போம், இசைக்கியெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்குமா? இருக்காது. ஒரு முறை எனக்கு வந்து த்ரோட்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதாவது வோக்கல் கார்டு திக்காயிருச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோர். அதில் இருந்து என் த்ரோட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும். டாக்டர்ஸ் சொன்னாங்க, நீங்கள் பேசவே கூடாது, பேசுனா கண்டிப்பாக இன்னும் அதிகமாக ப்ராப்ளம் ஆகும், அப்புறம் வாய்ஸே போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே முடியாது, இல்லைனா சர்ஜரிலாம் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். உனக்கு தெரியும், நான் வந்து ஒரு வாரம் டாக்டர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் பேப்பரில் எழுதி நான் காட்டிகிட்ருப்பேன். அப்போ அந்த நேரத்தில் ஒரு புக்கு கூட எழுதுறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். பேசாமல் இருந்தால் நிறைய வேலை செய்யலாம், அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ என் தேசம் தேவனை அறியுங்கிற புக்கை நான் அந்த டைமில் தான் அமைதியாக இருந்த நாட்களில் நான் உட்காந்து எழுத கிருபை கொடுத்தார். அந்த நாளில் பைபிள் வாசிக்கும் போது இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். தாராளமாய் பேசும் வாயே உனக்கு கட்டளையிடுவேன். அப்போ இந்த வசனத்தை பிடிச்சி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, டாக்டர்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்கள் வார்த்தை என்ன சொல்லுது எனக்கு? அது வரைக்கும் இந்த வசனம் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை, பார்த்த மாதிரி இல்லை, வாசித்த மாதிரியே இல்லை. தாராளமாய் பேசும் வாயை கொடுப்பேன்னு சொன்ன உடனே அதை நல்லா பிடிச்சிக்கிட்டேன், உறுதியாய் பிடிச்சிக்கிட்டேன். இந்த வசனத்தின்படி எனக்கு நீங்கள் நல்ல தொண்டையை கொடுக்கணும்ப்பான்னு கேட்டு கர்த்தருடைய கிருபையினால்
இன்னும் பேசி கொண்டிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். சில சமயங்கள்ல தொடர்ந்து ஓடும்போது கொஞ்சம் த்ரோட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஆனா உங்களை மாதிரி நிறைய பேர் எனக்காக நீங்க ஜெபிக்கிறதுனால, கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுனால கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். ஒருவேளை நீங்க கூட ஒருவேளை வெட்கத்தோடு கூட நான் என்ன பேசுறது, என்ன பண்ண முடியும், என்னால என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்னைய நினைச்சுக்கோங்க. நிச்சயமா உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். தாராளமாய் பேசக்கூடிய வாயை கொடுப்பார். அந்த வாயில என்ன வார்த்தை பேசணுமோ அதையும் கர்த்தர் கொடுப்பார். அடுத்ததாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஆவிக்குரிய பிளெஸிங்கை பார்க்க போறோம். எசேக்கியேல் 47 அதிகாரம் 9 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த வசனத்தை பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த நதி போகும் இடம் எங்கும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், பிழைக்கும், ஜீவ பிராணிகள் பிழைக்கும். இப்ப நதி என்று சொல்லும் பொழுது ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த நதி விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலிருந்து ஓடும் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நதினா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஸோ ஆவியானவரோடு இணைந்து நம்ம ஓடும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஜனங்கள் பிழைப்பார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்க்கும் பொழுது செழிப்பு உண்டாகும். ஃபாதர் பாடுறது போல, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், சேரும் இடமெல்லாம் ஆறுதல், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. ஸோ இந்த ஜீவ தண்ணீராகிய நதியோடு கூட இணைந்து ஓட 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 நம்மை கொண்டு கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆரோக்கியம், செழிப்பு, சுகம், ஆறுதல் உண்டாகும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 44 அதிகாரம் 11 ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவர் ஊழியக்காரர்களாக பணிவிடைக்காரர்களாக வைத்திருக்கிறார். ஆமென். அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறத விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல நம்ம அவருக்கு ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாக, அது பணிவிடை ஊழியமாக இருந்தாலும் சரி, மேடையில நின்று பேசுகிற ஊழியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை ஊழியக்காரர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஸோ இப்போ நம்ம பார்த்த காரியங்கள், ஆசீர்வாதமான மழையை ஊற்றுவேன்னு சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆனா அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. புது பாட்டை எங்கள் நாம்
கெட்ட உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே, என்னை கெட்ட உயரத்தில் வைப்பவர் நீரே, என்னை என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே, என்னோடு யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே, என்னோடு யாவையும் தீர்ப்பவர் நீரே, என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. ஆத்துவரேசுவே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன், உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். இதை என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவையும் செய்பவர் நீரே, என்றும் போதித்து நடத்துபவரே, எனக்காக யாவரும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே, என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்துமரேசுவே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமரேசுவே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன், உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, மீண்டும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு தருவார் என்பதை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் என்னென்ன நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம தியானிக்கலாம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது முக்கியமானது குடும்ப வாழ்க்கை. இந்த உலகத்துல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, உடன் பிறந்தவர்கள் என்று ஒரு குடும்பத்தையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எங்க பார்க்க முடியும்னா வீட்டில் தான் பார்க்க முடியும். ஸோ நம்முடைய வீடுகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலே அது நமக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற வசனம் 36ஆம் அதிகாரம், அதாவது எசேக்கியேல் 36, 10, 11 வசனங்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம், நிறைய காரியங்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு தான் சொல்லி கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரராகிய நீங்கள் கலக விட்டார் என்று ஸ்டார்ட் பண்ணி நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்துட்டு இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தெல்லாம் பார்த்தா நீங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இப்படின்னு பயங்கரமாக ஆண்டவர் சொன்னார். ஆனால் எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி சுத்தப்படுத்தி வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பலுகி பெருகும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல ஆசீர்வாதமே பலுகி பெருகுவது தான். ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் சொன்ன முதல் பிளெஸ்ஸிங்கே, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்புறம் அவங்க தப்பு பண்ண உடனே வெளியே போயிட்டாங்க.
இருந்தாலும் பலுகி பெருகினார்கள். அதுக்கப்புறம் மனுஷருடைய அக்கிரமம் பெரிதா இருந்த பொழுது எல்லா ஜனங்களையும் அழிச்சிட்டு அந்த சந்ததியில நீதிமானாகிய நோவாவை கர்த்தர் பார்த்து ஜலப்பிரளயத்தில் அவர்களை பாதுகாக்கிறார். அப்பவும் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அப்புறம் ஆபிரகாமை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல திரளாய் பெருகுவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தம் தான் இஸ்ரவேல் சந்ததிக்கு வந்தது. அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆனா அவங்க இருந்த இடம் எகிப்து. ஸோ வேதத்துல பார்க்கிறோம், பார்வோனுக்கு இவங்க பலுகி பெருகிறத பார்த்த உடனே கோவம் வந்துருச்சு. ஸோ எப்படியாவது ஒரு தந்திரம் பண்ணி இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தந்திரங்கள் பண்ணா, நெருக்குனா, ஒடுக்குனா. ஆனா வேதம் சொல்லுகிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்குனானோ அவ்வளவுக்கு அவ்வளோ பெருகினார்கள். காரணம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஸோ உங்க வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், பலுக பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பெருகுவதற்கு, பலுகுவதற்கு பல தடைகள் இருக்கலாம். ஒருவேளை திருமண தடைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், குழந்தை இல்லாத நிலைமை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிட்டாரு, பலுகி பெருக பண்ணுவேன். ஸோ இந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே பெருக பண்ணுவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கும், உங்களுடைய திருமணங்கள் நடக்கும். ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை கர்த்தர் கொண்டு வருவார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், உங்களை பலுகி பெருகும்படி செய்வார். ஒருவேளை பல வருடங்களாக திருமணமாகி குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த வார்த்தையை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. எங்களை வர்த்திக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே, பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களே, எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அடுத்ததாக அதே 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை, நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க நிந்தையை நாம் இனிமேல் சுமப்பதில்லை. ஹல்லேலூயா. அடிமைத்தனம் வீடாக எகிப்திலிருந்து விடுவித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம தலை குனிந்தோமோ, எங்கெல்லாம் நிந்தையை அனுபவித்தோமோ, நிந்தையை அனுபவித்த சகல தேசங்களிலும் தலை நிமிரும்படி ஆண்டவர் செய்கிற தேவன். ஆமே. ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த உடனே அவர்கள் அந்த யோர்தான் கரையில இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கருக்கான பட்டயத்தால் உங்களை 2ஆம் விசை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள். அந்த நேரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார், இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். ஸோ எப்பெல்லாம் நம்ம பரிசுத்தப்படுத்துகிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் நிந்தையை புரட்டி போடுகிறார். ஆமென். எப்படி நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது, கடந்த வாரங்கள்ல நம்ம என்னென்ன காரியங்கள் நம்மளை விட்டு நம்ம நீக்கணும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல இருந்தே நம்ம தியானித்தோம். அந்த எபிசோட்ஸ்லாம் நமக்கு யூடியூப்ல தான் இருக்கிறது. அதை நீங்க பார்த்து நீங்க அதுல இருந்து நீங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த குடும்பத்துக்கான ஆசீர்வாதங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் பார்க்கும்பொழுது 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருக்கிறதுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். இது அருமையான ஒரு வசனம் இல்லையா? ஆண்டவர் கொடுக்கிற இடத்துல, வாசஸ்தலத்துல ஆண்டவர் பிள்ளைகளோடு, பிள்ளைகளின் பிள்ளைகளோடு குடியிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அது உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸிங். பிள்ளைகள் கூட இருப்பது, பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட இருப்பது ஒரு பெரிய பிளெஸிங். என்றால் 128ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள், பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகள்லாம் இருப்பார்கள், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். ஸோ பிள்ளைகளை பார்க்கிறதே ஒரு பிளெஸிங் தான். பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிறது ஒரு பிளெஸிங். அதுலேயும் அவர்கள் கூட சேர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா வாழ்றது ஒரு பெரிய பிளெஸிங். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. என்னுடைய குடும்பத்தில் அற்புதங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்திலே கோவப்பட்டு ஒருவேளை பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருந்தா, நீங்க ஆண்டவரிடத்துல இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஏனென்றால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். இதுல பார்க்கும் பொழுது பிள்ளைகளும் அதுல வசிப்பாங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதுல வாசமா இருப்பாங்கன்னு பார்க்கிறோம். ஸோ அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்க்கும் பொழுது அவங்களோட அப்பாவோட வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலை, அந்த தாத்தாவுடைய சொத்தை விற்றாதான் நம்மளுக்கு ஏதாவது பண்ண முடியும், அந்த பணத்தை எடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பணத்தை எடுத்து இது பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அவங்க அதே தேசத்தில் குடியிருக்கும்படி ஆண்டவர் செய்வார்னு சொல்லி. ஸோ அந்த வீட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அதை ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த காரியத்துக்காக நம்ம அதிகமாக ஜெபித்து ஆண்டவரிடத்துல அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் 1000 தலைமுறைக்குரியது. ஸோ நம்மெல்லாம் அந்த 1000 தலைமுறைக்கு உள்ளதான் இருக்கிறோம். அதனால கண்டிப்பா நம்ம அதை பிடித்து கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அடுத்ததாக எசேக்கியேல் 36, 33 36 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். அருமையான வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும், பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆமென். இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பாழாய் கிடக்கலாம், குடும்ப வாழ்க்கை பிரிந்து கிடக்கலாம். நிறைய குடும்பங்கள்ல கோர்ட்ல கேஸ்ல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரே வீட்டுல இருந்தாலும் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாழான குடும்பத்தை கட்டி எழுப்பி அதை நான் பயிர் நிலமாக்குவேன், கர்த்தரின் தோட்டத்தை போல் ஆக்குவேன், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஸோ இன்னைக்கு உங்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவரே, நிம்மதியா இருக்கணும் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே பயிர் நிலமாய் இருக்கணும், நிறைய காரியங்களை நன்மைகளை நாங்கள் அறுவடை செய்யணும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ அந்த வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது, அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது, முதல்ல குடும்பங்களுக்கான ஆசீர்வாதம், குடும்பத்துல சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு, குடும்பமா வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை பொருளாதாரம் இல்லையா? அப்ப அந்த பொருளாதாரத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதுதான் 36ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். நீங்க சொன்னது போல பொருளாதார ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. பஞ்சத்தினால நம்மளை ஆண்டவர் வருத்தப்படுத்தாமல் கோதுமையையும் கனிகளையும் வயலின் பலன்களையும் நம்மளுக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆனா எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த வசனம் துவங்கும் பொழுது அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து, முதலாவது நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது பிற்பாடு நமக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார் என்பதை நம்ம இங்க இருந்து அறிந்து கொள்கிறோம். ஆமென். ரொம்ப அருமையான வசனம் இல்லையா? இதை வாசிக்கும் போது திரும்பவும் எனக்கு அந்த யோசுவாவுடைய காரியமே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொல்லும் பொழுது அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், அந்த நேரத்துல இருந்து அவர்கள் சுட்ட தானியத்தையும் அந்த கானான் தேசத்தின் கனிகளையும் அவர்கள் புசித்தார்கள்
என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்பெல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறோமோ அப்பொழுது பஞ்சம் மாறி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். அது பொதுவா நம்ம சாப்பிட்றதுக்குள்ள காரியங்கள், நம்ம வாழ்றதுக்கு தேவையான காரியங்கள், எல்லா பொருளாதாரத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள்ல, கொரோனா நாட்கள்ல நிறைய பஞ்சம், இந்த பக்கம் வெள்ளம் வந்ததுனால நிறைய பஞ்சம். ஆனா நீங்க சோர்ந்து போகாதீங்க. எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்டு அதன் பிறகு நீங்க தேவைகளை சொன்னீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பா உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களை பெருக பண்ணுவார். நம்ம 34ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல பார்த்தோம், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி. அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்கும் பொழுது வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனிகளை தரும், பூமி தன் பலனை தரும், அவர்கள் சுகமாய் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உண்மையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பூமி தன் பலனை தரும். நம்முடைய கைகளின் பிரயாசத்தின் பலனை நாம் சாப்பிடுவோம். காயினுடைய வாழ்க்கையில அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்த பொழுது அவனுக்கு வந்த ஒரு சாபம் என்ன தெரியுமா? பூமி உனக்கு பலன் கொடாது. அதே போலதான் ஆதாமுக்கும் ஆண்டவர் ஒரு சாபம் கொடுக்கும் பொழுது நீ வேர்வை சிந்த நீ நிலத்துல பயிரிடுவாய் என்று சொல்லுகிறார். ஸோ அப்போ பலன் கொடுக்கும் அப்படின்னா அது ஒரு பிளெஸிங். உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய நிலத்தின் விளைச்சலை பெருக பண்ணுவார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல கூட பார்க்கும் பொழுது உன்னுடைய எல்லா மாப்பிசைகிற தொட்டி, உன்னுடைய மிருக ஜீவன்கள், உன்னுடைய வயலின் பலன் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பொருளாதார பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி பொருளாதார ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு விதை விதைத்த பொழுது 100 மடங்கு பலனடைந்தான். அவன் இருந்த இடம் பஞ்சத்தினால இருந்த நேரம், பஞ்சத்தின் காலம். ஆனாலும் விதை விதைத்த பொழுது ஈசாக்கு மட்டும் 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு காரணம் ஈசாக்கு ஆண்டவருடைய பிள்ளை. அதனால பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உபாகமம் 1:11 கூட இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்னது போல கானான் தேசத்துல அவர்கள் வந்து கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை, அதாவது பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதங்கள், அதில் உள்ள செழிப்பு எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தது போல நம்மையும் உங்களையும் கர்த்தர் பஞ்சத்தினால் உண்டான நிந்தையை மாற்றி பொருளாதார ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவார். ஆமென். முதலாவது நம்ம குடும்பத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்னென்ன வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 34, 25, 27, 28 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனிகளை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். 3 வசனத்திலயும் ஒரு வார்த்தை இருக்கிறது, சுகமாய் தங்குவார்கள். 3 வசனத்திலயும் அந்த வேர்டு இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். சுகம் என்று சொல்லும் பொழுது ஆரோக்கியம், சமாதானம் எல்லாமே குறிக்கிறது. ஸோ சரீரத்துல பலவிதமான வியாதிகளோடு போராடி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அசுத்தங்களை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை சுகமாய் நித்திரை பண்ண வைப்பார், சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார். துஷ்ட மிருகங்களை ஒழிய பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டு அதனால வியாதிகளை கர்த்தர் மாற்றி போட்டு சுகத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்கியிருப்பார்கள். சில நேரங்களில் நம்மளை வேதனைப்படுத்துறவங்க வந்து நம்மளை தத்தளிக்க பண்ணும் பொழுது பல விதங்களில் பயத்தின் ஆவி வந்து விடுகிறது, சோர்வின் ஆவி வந்து விடுகிறது. இதனுடைய ரிசல்ட் நமக்கு பலவீனம் வந்து விடுகிறது, சோர்வு, அப்படியே படுத்துடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்கியிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பது கர்த்தர் தான். ஆண்டவரை மட்டும் பிடித்து கொள்ளணும். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னோட அசுத்தங்களை மாற்றுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இன்னும் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை, நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வசனம் சொல்லுகிறது, இனி உன்னுடையவர்களை நீ சாக கொடுப்பதில்லை. ஆமென். இது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம், நம்முடைய தேசத்துல நிறைய பேரை இழந்துட்டோம், நம்முடைய சபைகள்ல நிறைய பேரை, நமக்கு அருமையானவர்களை எல்லாம் இழந்துட்டோம். ஏனென்றால் இந்த கொள்ளை நோயின் மூலமாக. ஆனா இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார், இனி நீ உன்னுடையவர்களை சாக கொடுப்பதில்லை, உன் ஜாதிகளை சாக கொடுப்பதில்லை. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. தீர்க்காயுசு நாட்களை தாங்கப்பா. நல்ல வயதாகி முதிர் வயதாகி அதனுடைய நாட்கள் எல்லாம் நிறைவேறின பிறகு அவர்கள் மரித்து போவது தப்பு கிடையாது. ஆனா இளம் வயதுல விபத்துகள் மூலமாகவோ அல்லது கொள்ளை நோய் மூலமாகவோ திடீரென்று ஒரு வியாதி வந்ததுனாலேயோ அல்லது தற்கொலை பண்ணியோ இப்படிப்பட்ட மரணங்கள் வரக்கூடாது. அது வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஸோ நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இந்த வசனத்தை பிடித்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா, சுகமாய் வாழ வைங்கப்பா. எங்களுடைய சரீரத்துல, எங்களுடைய குடும்பத்துல ஒருவர் கூட வியாதிகள் வரக்கூடாது, பலவீனங்கள் வரக்கூடாது, ஒருவரை நாங்கள் சாக கொடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸிங் வந்து சுகமான ஒரு வாழ்க்கை தான் இல்லையா? வியாதி வந்துச்சுனாலே குடும்பம் தத்தளிக்கும். அப்புறம் வியாதி வந்துச்சுனாலே இருக்கிற பொருளாதாரம் எல்லாமே போயிடும். வியாதி வந்துருச்சுனாலே பொருளாதாரத்தை சம்பாதிக்கவே முடியாது. ஸோ இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை நல்ல சுகத்தை தருவேன்னு சொல்லுகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, உலக பிரகாரமான குடும்பத்தின் ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், சரீரத்துல நல்ல சுகம், ஆரோக்கியம், இவை எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆமென். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல கூட நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், பிழைக்கும். ஸோ சரீரத்துல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங் இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஆண்டவர் வந்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஆமென். ஏனென்றால் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசனங்களை அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஸோ வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் விலக்கி ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பார். நம்முடைய எலும்புகளுக்குள்ளே ஒரு பலன் உண்டாகும். அதுதான் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு பலன் கொடுப்பார், அவருக்காக ஓடுவதற்கு பலன் கொடுப்பார், குடும்பத்தை கவனிப்பதற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுப்பார். இந்த வசனத்தின்படி நம்மை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். மழை என்று சொல்லும் பொழுது அது வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். முதலாவது வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளிடுவார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருப்பார், அவரே நம்மளை நடத்துகிறார்,
ராஜாவா இருப்பார் என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக ஊழிய பாதையில ஆண்டவர் எப்படி எப்படி நம்மளை நடத்துகிறார் என்பதை பார்த்தோம். ஊழியத்துல முதலாவது நம்மளை மகா பெரிய சேனையாய் காலூன்றி நிற்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக திரளான சேனையாய் குதிரை வீரர்களாய், அதாவது போர் செய்கிறவர்களாய், யுத்தம் செய்கிறவர்களாய் நம்மளை மாற்றுவார் என்பதை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மளை பெருங்காற்றாய் மாற்றி தேசம் முழுவதற்கும் நம்மளை உபயோகமான ஒரு பாத்திரமாக மாற்றுவார் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது பிறருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக அந்த நதி செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம், செழிப்பு என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது தாராளமாய் பேசுகிற வாயை கட்டளையிடுவார் என்பதை நம்ம பார்த்தோம். அதாவது வாக்கு வல்லமையை நம்மளுக்கு கொடுப்பார் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது பணிவிடைக்காரராக, ஊழியக்காரராக நம்மளை நியமித்திருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம குடும்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். சுகத்தை, ஆரோக்கியத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிந்தைகளையும் மாற்றி நம்மளை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இவ்வெல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் மாறணும் என்று சொன்னால், கடந்த வாரங்கள் நாம் தியானித்தோம் இல்லையா, நம்மிடத்துல இருக்கிற தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத சுவாபங்களை நம்ம கலைந்து போடும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் நிரப்புவார். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாயும் பலனாயும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு என்று வைத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் ஆண்டவரை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதப்பா. ஆண்டவரை, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஆசீர்வாதம் போல, உயர வானத்தின் ஆசீர்வாதம் கீழே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை போல ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எங்கள் குடும்பங்களிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும் அப்பா. அதே போல குடும்பங்களுக்குரிய ஆசீர்வாதம், சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதாரத்திலே ஆண்டவரே சரீரத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நீர் பண்ணுவீராக ராஜா. என்னென்ன போராட்டத்தோடு, என்னென்ன தத்தளிப்போடு, வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து சமாதானமாய் சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே எல்லா அக்கிரமங்களர் அவர்களை கழுவி சுத்திகரித்தப்பா. அவர்கள் தேவனாய் இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நம்முடைய பிள்ளைகளை ஊழிய பாதைகளை பயன்படுத்துவீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, நிந்தைகள் அவமானங்கள் மாறுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்படும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த எபிசோடும் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையிலே தொடர்ந்து நம்ம இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம். இதை வைத்து நீங்கள் ஜெபிக்க 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 இன்றைக்கு நம்ம தியானித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. உண்மையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இவ்வளோ காரியங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஸோ ஒரு சின்ன ஒரு நோட் எடுத்து நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசினே ஒரு தலைப்பு போட்டு அதிலிருந்து நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை எழுதி வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 மணி வரைக்கும் தான் இந்த இரவு ஜெபம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிரும். குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.